வணக்கம். மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு பிரதம, அதனால் நல்ல நேரம் இல்லை. ஆனால் பல ராசிகளுக்கு நல்லா இருக்குது. என்னென்ன ராசிகளுக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லைங்கிறத சொல்கிறோம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மாறி இருக்கிற ராசிகளுக்கு இப்போ சொல்கிறோம். மேஷ ராசிக்காரனேயர்களை சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை கவனம். 3 நட்சத்திரத்துக்கும் ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பலராமனே போற்றி, பரந்தாமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாகுது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. தோல்வியை தடுத்து விடலாம், கெட்டதை தடுத்து விடலாம், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, உயர்வை தந்தே தீரும். அனுகூலமான எண் 3, 4, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள் 2, 1, வடக்கு, கிழக்கு, சிவப்பு, மஞ்சள், செவ்வாய். மிருகசீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை, ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. அதில் வெய்யோன்னு ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் வயிறார சாப்பாடு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, வைத்தறிச்சல் போகும். வெற்றி ஈஸியாக கிடைக்கும். அவ்வளோதான். 2 நாள் இதை செஞ்சிடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. சித்திரகுப்தரே போற்றி, சியவனரே போற்றி, சிந்தாமணியே போற்றி, சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும், நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம். கலக்கறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. பேச்சு சாமர்த்தியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு கோயிலில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 3, 4, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை, திங்கள் 2, 6, தெற்கு, மேற்கு, சிவப்பு, வெள்ளை, செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஆமாம், ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. அதில் வெய்யோன்னு ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் வயிறார சாப்பாடு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, வைத்தறிச்சல் போகும். வெற்றி ஈஸியாக கிடைக்கும். அவ்வளோதான். 2 நாள் இதை செஞ்சிடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. சித்திரகுப்தரே போற்றி, சியவனரே போற்றி, சிந்தாமணியே போற்றி, சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும், நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உயர்வு உண்டு. அவ்வளோதான், கலக்கறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுமே திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏங்க, எதுக்கு? கடகராசிக்கும் திங்கள் கிழமைக்கும் தலைவர் சந்திரன். செவ்வாய் பகவான் கடகராசிக்கு யோக காரகன்னா க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, ட்ரூ ஃப்ரெண்டு. ஆமாம், கடகராசிக்கு செவ்வாய். நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் அப்படின்னு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதனால தான் கடகராசிக்கு, மேச ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எப்போவுமே. அதனால் இதை செஞ்சுருங்க. அனுகூலமான எண் 4, 7, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம், திங்கள் 2, 1, வடக்கு, கிழக்கு, சிவப்பு, பச்சை, செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஆமாம்,
ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. அதில் வெய்யோன்னு ஒரு பகுதியை படித்து பார்க்கணும். 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து. ஏழைகளுக்கும் காக்கைக்கும் வயிறார சாப்பாடு கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் போகும். வெற்றி ஈஸியாக கிடைக்கும். அவ்வளோதான். 2 நாள் இதை செஞ்சிடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. சித்திரகுப்தரே போற்றி, சியவனரே போற்றி, சிந்தாமணியே போற்றி, சௌமியனே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. உங்கள் பிறவி பலமான கெத்து தைரியம் உங்களுக்கு 3 நட்சத்திரத்திற்கும் உயர்வை தரும். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள் 2, 1 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்டது வைத்தறிச்சல் பொறாமல் இருக்குது. குறைச்சி தான் ஆகணும், இல்லைன்னா பெரிய தொல்லை. அது என்ன பண்ணுறது? சிம்பிள். சூரியனுக்கு ஒரு தீபம் காலையில், ராத்திரி நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டுங்க. ஆமாம், பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ஒரு 1/2 மணி நேரமாவது படிப்பது நல்லது. 2 நாளும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, காக்காய்க்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். 2 நாட்களும் மறந்துடாதீங்க. ஆமாம். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும் வசதிப்பட்ட நேரத்தில். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணுனா. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பலராமனே போற்றி, பரந்தாமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாகுது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. தோல்வியை தடுத்து விடலாம், கெட்டதை தடுத்து விடலாம். உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்லது. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். அனுகூலமான எண் 7, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. திருஷ்டி ஓவராக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது? ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு நிலாவை பார்த்து படித்து பார்க்கணும், படிக்கணும். குடும்பமாக சேர்ந்து கூட்டு படிப்பு கூட பண்ணலாம். எல்லோரும் சேர்ந்து ஒருத்தர் படிக்க மற்றவங்க கேட்கலாம். ஏழைகளுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்துருங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது. ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி. துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வீண் கவலை, வீண் செலவு, வீண் பேச்சு, வீண் விரயம். எனவே கவனம். வழிபாடு முக்கியம். பண்ணுனா தப்பிக்கலாம். சொல்கிறோம், ஜாக்கிரதை பண விஷயத்தில். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை திங்கள் 2 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சித்திரலேகா போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, பௌமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளுமே. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சாப்பாடு கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வராது, ஆனால் தோல்வி தடுக்கப்படும். உறுதி. செஞ்சிருங்க. 2 நாளும் கோயிலில் தீபம் போட்டுடணும். நிலாவுக்கு தீபம் காட்டணும் ராத்திரியில். மறந்துடாதீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். 2 நாளும் உங்களுடைய பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, திங்கட்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும், செவ்வாய்க்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது முக்கியம். ஏன்னா காரணம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான். அனுகூலமான எண் 1, 9 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள்
திங்கள் 2 1 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாள் உங்கள் மேலே ஏகப்பட்டது வயிற்றெரிச்சல் பொறாமல் இருக்குது. குறைச்சி தான் ஆகணும், இல்லைன்னா பெரிய தொல்லை அது. என்ன பண்ணுறது? சிம்பிள். சூரியனுக்கு ஒரு தீபம் காலையில், ராத்திரி நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டுங்க. ஆமாம், பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ஒரு அரை மணி நேரமாவது படிப்பது நல்லது. 2 நாளும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, காக்காய்க்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும். 2 நாட்களும் மறந்துடாதீங்க. ஆமாம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். உங்கள் பிறவிபலமான பெருந்தன்மை 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களுக்கும் வெற்றியை தரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள் 2 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்டது வயிற்றெரிச்சல் பொறாமல் இருக்குது. குறைச்சி தான் ஆகணும், இல்லைன்னா பெரிய தொல்லை அது. என்ன பண்ணுறது? சிம்பிள். சூரியனுக்கு ஒரு தீபம் காலையில், ராத்திரி நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டுங்க. ஆமாம், பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ஒரு அரை மணி நேரமாவது படிப்பது நல்லது. 2 நாளும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க, காக்காய்க்கு கொடுங்க, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமற் போகும். 2 நாட்களும் மறந்துடாதீங்க. ஆமாம். மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சரியில்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே நிதானம், பொறுமை. வீண் வீம்பு வெத்து கெத்து அல்லட்டல் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும். மொத்தத்தில் செஞ்சுடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம், இல்லைன்னா பார்த்துக்குங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள் 3 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சித்திரலேகா போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, வருணனே போற்றி, அருணனே போற்றி, பௌமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளுமே. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. வெய்யோன்னு ஒரு பகுதி இருக்குது. கோயிலில் 1/4 மணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம சாப்பாடு கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வெற்றி வராது, ஆனால் தோல்வி தடுக்கப்படும். உறுதி. செஞ்சிருங்க. 2 நாளும் கோயிலில் தீபம் போட்டுடணும், நிலாவுக்கு தீபம் காட்டணும் ராத்திரியில், மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணிட்டான். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பலராமனே போற்றி, பரந்தாமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலிருந்து 1/4 மணி நேரமாகுது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு பசியாத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். வெற்றி வருமா? வராது. தோல்வியை தடுத்து விடலாம், கெட்டதை தடுத்து விடலாம். உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர் உண்டு. பிரமாதமான நாள், கலக்கிறீங்க, சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மீனராசிக்கார நேயர்களே, உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. என்ன பண்ணுறது? விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் ஒரு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் திருச்செந்தூரே போற்றி, திருத்தணியே போற்றி, திருப்பரங்குன்றமே போற்றி. ஆமாம், இந்த 3 மந்திரமும் சொல்லுங்கள். பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது படித்து பாருங்கள். முருகன் கோயிலிருந்து படித்து பார்க்கணும். 10 பாட்டு தான். புரியலையே சார்? பரவாயில்ல, படிங்க. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசுமாட்டுக்கு நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.